Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா P2P யூஸ் பண்ணாம உங்ககிட்ட இருக்கிற USDT எப்படி வந்து INR மாத்துறது, அதாவது USDT எப்படி வித்ட்ராவல் எடுத்து INR மாத்துறது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து போன வீடியோல வந்து எப்படி வந்து P2P இல்லாம டெபாசிட் பண்றது, அதாவது USDT உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு சொல்லி வீடியோ பார்த்திருந்தோம். சோ இங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற USDT எப்படி வந்து நீங்க செல் பண்ணி உங்களுக்கு INR எடுக்கிறது அப்படிங்கறத தான் டீடைலா பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பினான்ஸ் சீரிஸ்ல வந்து இது வந்து உங்களுக்கு வந்து 5வது வீடியோ. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணணும், எப்படி P2P மூலமா டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்றது அதையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து P2P இல்லாம எப்படி வந்து USDT வந்து பை பண்றது, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி 4 வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பினான்ஸ் சீரியஸுக்கான பிளேலிஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவுமே பாருங்க, பினான்ஸை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி வந்து USDT INR P2P இல்லாம மாத்துறது அப்படிங்கறத ஸ்கிரீன்ல போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ இதே இது உங்ககிட்ட USDT இருக்குது, பினான்ஸ்ல உங்ககிட்ட USDT இருக்குது. அந்த USDT எப்படி வந்து நம்ம வந்து INR மாத்துறது, அதாவது நம்ம வந்து P2P பண்ணாம எப்படி மாத்துறது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். பினான்ஸ்ல இருந்து நீங்க ஜியோடெஸ்க்கு கொண்டு வந்து ஜியோடெஸ்ட்ல இருந்து நீங்க வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொண்டு வர போறீங்க. ஓகேங்களா? சோ இதுவுமே நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களோட ஓன் வாலெட்டா இருக்கணும். அதே மாதிரி ஃபண்ட் வந்து ஃபண்டுக்கு கரெக்டான ரெக்கார்ட் இருக்கணும். ஓகேங்களா? நீங்க ஃபண்டிங் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கிற பேமெண்டா இருந்தா நீங்க வந்து அதை ப்ரூஃபா காமிச்சிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? சோ ஃபண்ட் வந்து எங்க இருந்து வருது அப்படிங்கறத क्वेश्चन பண்ணாங்க அப்படினா அத காமிக்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். இல்லீகல் ஃபண்டா இருக்குது இல்லனா நமக்கு வந்து பிளாக் பண்ணியா இருக்குது, இந்த மாதிரி ஃபண்ட் எல்லாம் வந்து இங்க வரக்கூடாது. சோ உங்களோட ஓன் ஃபண்ட் நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து பண்ணிக்கலாம், அதுல பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதுக்கு உங்ககிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு. நீங்க ஃபண்டிங்ல ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க, ஃபண்டிங்ல இருந்து வித்ட்ராவல் எடுக்கிறீங்க, அதை காமிக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது. சோ அதனால பிரச்சனை கிடையாது. ஃபண்டிங் வந்து நீங்க தாராளமா பண்ணிக்கலாம், அதுல எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகேங்களா? சோ இப்போ என்கிட்ட USDT இருக்குது. நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண அதே USDT நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து ஜியோடெஸ்க்கு அனுப்பலாம். ஓகேங்களா? சோ இப்போ ஜியோடெஸ்ல நீங்க டைரக்டா இப்போ நம்ம வந்து ட்ரான் மூலமா பண்ணோம் பாத்தீங்களா, அந்த ட்ரான் மெத்தட் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து USDT இப்போ நம்ம ட்ரானுக்கு பதிலா நீங்க USDT-யா மாத்தி நீங்க அனுப்புறதா இருந்தாலும் அனுப்பலாம். பட் நிறைய டைம் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து விசிபிள்ல இருக்காது. ஓகேங்களா? சோ அதனால நீங்க ட்ரான் மூலமா கன்வெர்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து எனபிள்ல இருக்கும். சோ நீங்க வந்து அந்த டிரான்சாக்ஷனை ஈஸியா பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து USDT மூலமா பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து விசிபிள்ல இருக்காங்கறத செக் பண்ணிக்கோங்க. இந்த USDT குள்ள இப்போ எனக்கு USDT 8 USDT என்கிட்ட இருக்குது. இப்போ இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மேல வந்து வித்ட்ராவல் இருக்குது பாத்தீங்களா, இந்த வித்ட்ராவல் கொடுத்துட்டு சேம் நம்ம TRXல எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஆல்ரெடி TRX அட்ரஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ TRX அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் USDT ஓட TRX இதோட TRX எல்லாமே ஒன்று தான். ஸோ சேம் இதே அட்ரஸுக்கு நான் இப்போ அமௌண்ட்டை வந்து அகைன் அனுப்புனேன் அப்படின்னாலும் இது வந்து போக தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ நீங்க உங்ககிட்ட அவைலபிள் அந்த டைம்ல இருந்துச்சு, ஷோ ஆச்சுன்னா நீங்க வந்து டைரக்டா USDT பர்ச்சேஸ் பண்ணி டைரக்டா கூட அனுப்பிக்கலாம். நீங்க பினான்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் எந்த மெத்தட்ல அனுப்புனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அதுல பெருசா எந்த சேஞ்சஸும் வரப்போறது கிடையாது. இப்போ நீங்க அங்க இருந்து அமௌண்ட் இங்க கொண்டு வர்றதுக்கு நம்ம டைரக்டா நம்ம வந்து USDT ஆப்ஷனை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க வந்து டெபாசிட் ஆப்ஷன்ல, அதாவது நம்ம வந்து என்ன பண்ண போறோம், USDT பினான்ஸ்ல இருக்கிற USDT-ய ஜியோடெஸ்க்கு கொண்டு வர போறோம். அங்க இருந்து நம்ம வந்து INR மாத்த போறோம். இப்போ டெபாசிட் நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கிறோமா, இங்க வந்து செலக்ட் நெட்வொர்க், என்ன நெட்வொர்க் நம்மளுக்கு TRX நெட்வொர்க் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். சோ TRX-ஏ கொடுத்துக்கலாம். வேற ஏதாவது நெட்வொர்க் யூஸ் பண்ணாலும் தாராளமா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கெட் டெபாசிட் அட்ரஸ் இருக்கா, இதை கொடுத்தோம்னா இங்க இருக்கிற அதாவது ஜியோடெஸோட டெபாசிட் அட்ரஸ் எனக்கு வந்து வந்துரும். ஓகேங்களா? இந்த அட்ரஸை நான் காப்பி பண்ணி இப்போ நான் என்ன பண்ணணும், நம்மளோட பினான்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ள போய்க்கணும். ஓகேங்களா? சோ பினான்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ள வந்து இங்க அசெட்ல USDT-ய செலக்ட் பண்ணி இங்க நான் வந்து கீழே சென்ட்னு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஆன் செயின் வித்ட்ராவல். ஓகேங்களா? அதாவது நம்ம அட்ரஸ் டு அட்ரஸ் அனுப்புறதுக்கான பேர் வந்து ஆன் செயின் வித்ட்ராவல். சோ ரெண்டாவது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க நம்மளோட அங்க ஜியோடெஸ்ட்ல காப்பி பண்ண அந்த அட்ரஸை இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ பேஸ்ட் பண்ணியாச்சா? நெட்வொர்க் என்ன நெட்வொர்க், TRX, அதையும் கரெக்டா போட்டுக்கணும். நெட்வொர்க் வந்து தப்பா போட்டுறாதீங்க, போட்டா அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நெட்வொர்க் கரெக்டா போட்டுட்டு அமௌண்ட் வந்து எவ்வளவு நமக்கு அங்க அனுப்பணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு $27 நம்ம கொண்டு வந்தோமா, சோ ஒரு $20 நான் வந்து போட்டு நான் வந்து வித்ட்ராவல் அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஓகேங்களா? நெட்வொர்க் ஃபீ வந்து 1.3. ஓகேங்களா? அதாவது ஆல்மோஸ்ட் $1.50 கிட்ட நமக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. சோ ஒரு 20 சென்ட் மட்டும் கம்மியா சார்ஜ் பண்றாங்க. பட் நமக்கு வந்து இப்போ சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதே இது நீங்க நெட்வொர்க் மாத்துனீங்கனாலும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கம்மியாகும். இப்போ நான் அதையும் காட்டுறேன். TRX-க்கு பதிலா நான் வந்து BSC-ன்னு ஒரு நெட்வொர்க் இருக்கா, இதை கிளிக் பண்றேன்.
இதை கிளிக் பண்ண இப்போ எனக்கு பிஎஸ்சியோட நெட்வொர்க் வந்துச்சு. இதை நான் இப்போ காப்பி பண்ணிட்டு இந்த அட்ரஸுக்கு நான் அமௌண்ட் அனுப்புறேன் அப்படின்னா எனக்கு நெட்வொர்க் ஃபீ வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா, நான் இப்போ அங்கேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க வந்து நான் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த அட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து இப்போ அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது பிஎஸ்சி நெட்வொர்க்கை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நெட்வொர்க்கே நான் சேஞ்ச் பண்ணணும். Web20 பிஎஸ்சி அப்படிங்கிறது Web20 பிஎஸ்சி பினான்ஸ் ஸ்மார்ட் செயின். ஓகேங்களா, நான் இப்போ இதை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறனால எனக்கு வந்து கமிஷன் பாருங்க ரொம்ப கம்மியாச்சு. ஸோ இதுலேயே நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்க எந்த மோட்ல நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து சார்ஜஸும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இதுக்கு ஏன் சார்ஜஸ் இவ்வளவு கம்மினா இது பினான்ஸோட நெட்வொர்க் அப்படிங்கிறனால சார்ஜஸ் வந்து கம்மி. ஓகேங்களா, இப்போ நாங்க வந்து வித்ட்ராவல் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாமே செக் பண்றதுக்காக இங்க ஆப்ஷன் கேட்டது. ஸோ எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பினான்ஸ் பொறுத்த வரைக்கும் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் மட்டும் கேட்கும். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரானுக்கு கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணல. நீங்க கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணாலும் தாராளமா பண்ணிக்கலாம். இப்போ கன்வெர்ட் பண்ணாம நம்ம யூஎஸ்டிடியாவே நம்ம வந்து அனுப்பியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ ரெண்டு மெத்தடையுமே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மெத்தட்ல அனுப்பியிருக்கோம். ஸோ ரெண்டுமே சிம்பிள் தான். இது ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் தாராளமா நீங்க கமெண்ட்ல வந்து கேளுங்க. அதுக்கு நான் ஏதாவது சின்னதா ஷார்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்சாலும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ வித்ட்ராவல் வந்து இப்போ ப்ராசஸ் ஆயிடுச்சு. நம்ம டெபாசிட் பண்ணதை அப்படி நம்ம அகைன் வந்து வித்ட்ராவல் எடுத்துருக்கிறோம். $20 வந்து நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு நேரத்தில் நம்மளோட ஜியோடெஸ் அப்ளிகேஷனுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ பேமெண்ட் வந்து பினான்ஸ்ல இருந்து அமௌண்ட் வந்து சென்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா, ஸோ அது வந்து இமீடியட்டா சென்ட் ஆயிருச்சு. சென்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து முதல் டைம் அமௌண்ட் வர்றதுனால இந்த மாதிரி சம்டைம்ஸ் கேட்கும். சம்டைம்ஸ் நீங்க அக்கௌண்ட்டை வந்து கரெக்டான அட்ரஸை நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா கேட்காம கூட வரலாம். ஓகேங்களா, பட் மேக்ஸிமம் கேட்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஜியோடெஸ் அப்ளிகேஷனுக்குள்ள, அதாவது இப்போ பாருங்க லாஸ்டா உள்ள அந்த $8 தான் அப்படியே இருக்குது. என்கிட்ட என்ன டாலர் இருந்துச்சோ அது அப்படியே இருக்குது. நம்ம வந்து பண்ண $20 வந்து வரல. அதாவது 20 USDT வந்து எனக்கு வந்து என்னோட ஜியோடெஸ் அப்ளிகேஷனுக்குள்ள வரல. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். ஓகேங்களா, உங்க மெயில்ல வந்து இந்த மாதிரி டிக்ளரேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அது என்ன மெயில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ண உடனே வந்திருக்கும். ஸோ 10:30க்கே வந்துருச்சு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். மெயில் வந்த உடனே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஜியோடெஸ் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துட்டு இங்க கீழே வந்து ஒரு பிளஸ் ஐகான் இருக்குது பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து கிரிப்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல வந்து காமிக்க பாருங்க, நம்ம பண்ண டிரான்சாக்ஷன் டெபாசிட் அப்படின்னு சொல்லி காமிச்சு நமக்கு சப்மிட் சொல்லி காட்டுதா. இங்க வந்து நீங்க வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்டிட்டியோட நேம், உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து அகைன் கேக்குது. என்டிட்டியோட நேம் நம்ம வந்து என்ன நேம், நமக்கு பினான்ஸ். ஓகேங்களா, ஸோ பினான்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் ஸோ இங்கே இருக்குது. ஓகேங்களா, பினான்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ செலக்ட் பர்போஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அங்கே கொடுத்த மாதிரி நம்மளோட ஓன் வாலெட் அப்படிங்கன்னா ஓன் வாலெட்னு கொடுத்துட்டு இங்கே டிக் பண்ணிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அகைன் இது ஒரு ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்போ இனிஷியேட் ஆயிடுச்சு. இந்த ஆப்ஷனை மட்டும் நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணால் போதும், இமீடியட்டாக நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப வெரிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து அகைன் நமக்கு வந்து ரொம்ப ப்ராசஸ் ஆகும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அவங்க எந்த வாலெட்ல இருந்து வருது, என்ன பர்போஸ்க்காக வருது அப்படிங்கிறத ஜியோடெஸ் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் கேட்டால் கொடுக்கணும்ல, ஸோ அதனால அவங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். சோ அதனால அவங்க வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, சோ இப்போ நீங்க பேக்ல போயிட்டு ஹோம் பேஜ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா USDT 28 சொல்லி வந்துருச்சுங்களா. ஆல்ரெடி இருந்த 8 நம்ம பண்ண 20 சேர்ந்து நமக்கு வந்து இப்போ வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளவு தான். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், டைரக்டா பினான்ஸ்ல இருந்து USDT நம்ம ஜியோடெஸ்க்கே அனுப்பிட்டோம். ஓகேங்களா, இங்க இருந்து இனிமே நம்ம வந்து பேங்க்குக்கு மூவ் பண்றது ஈஸி. அது நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒண்ணும் இல்ல, கீழே உங்களுக்கு பை அண்ட் செல் இருக்குதுங்களா, இந்த பை அண்ட் செல் பேஜ்ல வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து செல்லுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா. உங்களுக்கு மேலேயே இந்த செல்ல கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மேல வந்து காயின் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஷோ ஆகிட்டு இருக்கும். அதுல USDT தான் செலக்டட்ல இருக்கு. நீங்க BNB ல இருந்தீங்கன்னா USDTக்கு மாத்திக்கோங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வேற ஏதாவது கரன்சில இருந்துச்சுன்னா அதை மாத்தி வச்சுக்கோங்க. இதே இல்ல எனக்கு வந்து TRX வேணும் அப்படின்னா இங்க சர்ச் பண்ணி தான் எடுக்கணும். உங்ககிட்ட TRX இருக்கு, அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா TRX நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணோம் அந்த டிரான்சாக்ஷனுக்கு. சேம் அதே மாதிரி TRX செலக்ட் பண்ணா டைரக்டா நமக்கு இப்போ TRX வந்துருச்சு. TRX உங்கள்கிட்ட இருந்தா இங்க வந்து நீங்க செல் கொடுக்கணும். நம்ம கிட்ட இப்போ USDT தான் இருக்குது அப்படிங்கறதுனால நம்ம டைரக்டா USDTக்கே நம்ம போயிடலாம். அகைன் ஸோ சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், நிறைய கரன்சி இருக்குது. ஸோ இங்க வந்து நம்ம வந்து USDT அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு இங்க செல்ல கிளிக் பண்ணிட்டு எவ்வளவு USDT நம்மகிட்ட இருக்கு 28. ஸோ எல்லா USDTயுமே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2850 ரூபா நமக்கு நம்மளோட வாலெட்ல வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் அங்க இருந்தா பேங்க் மாத்தணும். இப்போ நான் வந்து செல் கொடுத்துறேன். ஓகேங்களா, அகைன் அக்செப்ட் பண்றதுக்கான மெசேஜ் மட்டும் கேக்குது. ஸோ இங்க வந்து நம்ம வந்து அக்செப்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அக்செப்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஆர்டர் வந்து நமக்கு வந்து பிளேஸ் ஆயிரும். ஸோ இங்க வந்துருச்சு பாருங்க, சிம்பிள் ஆர்டர் ப்ராசஸ்னு சொல்லி மேல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்களா. அவ்வளவுதான், நமக்கு வந்து இப்போ வந்து ஆர்டர் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகி இப்போ நீங்க டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட USDTயும் இருக்காது. ஓகேங்களா, தெரியுதுங்களா. ஸோ USDT இங்க வந்து நம்ம ஷோ ஆகல. ஸோ எல்லாமே எங்க வந்துருச்சு, அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 2822 சொல்லி பேலன்ஸ், அதாவது உங்களோட ஜியோடெஸ் வாலெட்ல தான் இன்னுமே இருக்குது. இங்க இருந்து தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேங்க் எடுக்கணும். பேங்க் எடுக்கிறதுக்கு சிம்பிள் ப்ராசஸ். இங்க வந்து உங்களுக்கு வித்ட்ராவல்னு ஷோ
ஆகுதுங்களா? இந்த வித்ட்ராவலை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை காட்டும். அந்த அக்கௌண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து அப்படியே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபுல் அமௌண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் வித்ட்ராவல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து வித்ட்ராவல் வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓடிபி மட்டும் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வித்ட்ராவல் வந்து ப்ராசஸ் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட பேங்க்கு இந்த அமௌண்ட் வந்து இமீடியட்டாகவே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபர்ஸ்ட்டு ஜியோடெஸ்ல அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி அதை டிஆர்எக்ஸா மாற்றி, ஓகேங்களா? ஸோ அதை வந்து யூஎஸ்டிடியாவும் நீங்கள் மாற்றி டிரான்சாக்ஷன் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம வந்து டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இல்லை, பட் இப்போ வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா டைரக்டா யூஎஸ்டிடியாவே மாற்றி யூஎஸ்டிடியோட அட்ரஸை நீங்கள் அங்கே காப்பி பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். அட்ரஸ் சேவ் பண்ணுற இடத்துல யூஎஸ்டிடி அட்ரஸை கொடுத்தீங்கனாலே போதும். அதுலேருந்து நீங்கள் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பினான்ஸுக்கு. அதுக்கப்புறம் பினான்ஸ்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் உங்களோட அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால பெருசா இஷ்யூ வந்து நமக்கு வந்து வராது. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பேங்க்குக்கே வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியான இந்த ப்ராசஸ் P2B இல்லாம நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வேற ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா நமக்கு போகாதனால நம்ம அக்கௌண்ட் ஃப்ரீஸ் அந்த மாதிரி இஷ்யூ வந்து இங்க வந்து நமக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எந்த புரோக்கர்ல அக்கவுண்ட் ஓபன் தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான வீடியோ லிங்க்கும் அக்கவுண்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். சோ அதை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்களே ஓபன் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நீங்க கத்துக்கிட்டு ஓனா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.